வட இந்தியால பல பகுதிகள் பனிப்பிரதேசமா இருக்கும். அடர்ந்த காடுகள் இருக்கும். அந்த காடுகள்ல 10 அடியில ஒரு மனுஷனை பார்த்ததா நிறைய பேர் சொல்லுவாங்க. 1940 இருந்து 2016 வரையும் அந்த மனிதனோட புகைப்படங்களும் பெரிய காலடி தடங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. அது யாருன்னா அஸ்வத்தாமன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது கிருஷ்ணர் கொடுத்த வரம். ஆனா உண்மையிலேயே அது வரம் கிடையாது, சாபம். இந்த கதையை பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. துரியோதனனை பீமன் அடிச்சே கொல்றான். இது தெரிஞ்ச அஸ்வத்தாமன் ரொம்ப வருத்தப்படுறான். துரியோதனனும் அஸ்வத்தாமனும் சிறந்த நண்பர்களா இருந்தாங்க. துரியோதனனோட மரணத்தை அஸ்வத்தாமனால ஏத்துக்கவே முடியல. அதனால பாண்டவர்களோட குழந்தைகள் எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிறான். ராத்திரி காட்டு பகுதிக்குள்ள போறான். பாண்டவர்களோட குழந்தைகள் எல்லாரும் கூடாரத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க. சத்தமே இல்லாம பாண்டவ இளவரசர்கள் எல்லாரையும் கொல்றான் அஸ்வத்தாமன். இது தெரிஞ்ச பாண்டவர்கள் பதட்டத்தோடு ஓடி வர்றாங்க. அஸ்வத்தாமன் கர்வத்தோட நின்னு சொல்றான், என் நண்பனை கொன்னேல, உன் வம்சத்தையே நான் இல்லாம பண்ணிட்டேன் பாருன்னு சொல்றான். பீமன் சொல்றான், உன்னைய மட்டும் நாங்க கொல்லாம விட்டுருவோமா? என் கையாலதான் உன்னையும் கொல்ல போறேன்னு சொல்றான். அஸ்வத்தாமன் சொல்றான், எனக்கு மரணத்தை பத்தி எந்த பயமும் கிடையாது, உங்களை அழிக்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம்னு சொல்லி சிரிக்கிறான். அப்போ கிருஷ்ணர் சொன்னாரு, நீ என்னதான் பாண்டவர்களோட இளவரசர்கள் எல்லாரையும் கொன்னாலும் அபிமன்யுவோட வாரிசு அவனோட மனைவி வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. இது தெரிஞ்ச அஸ்வத்தாமன், நான் அந்த குழந்தையும் கொல்லுவேன்னு சொல்றான். இதை கேட்டு அர்ஜுனன் கோபமாகி பாசுபாசுரத்தை எடுக்கிறான். அஸ்வத்தாமனும் பாசுபாசுரத்தை எடுக்கிறான். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா பாசுபாசுரத்தை பயன்படுத்தாதுன்னு சொல்றாரு. அர்ஜுனனும் இறக்கிட்டான். ஆனா அஸ்வத்தாமன் பாசுபாசுரத்தை அபிமன்யு மனைவி மேல பிரயோகிக்கிறான். ஆனா கிருஷ்ணர் அந்த கருவை காப்பாத்தினாரு, பாசுபாசுரத்தை தடுத்து நிறுத்தினாரு. அதனால அபிமன்யு செத்தாலும் அவனோட வாரிசு அவனோட மனைவி வயிற்றுக்குள்ள பாதுகாப்பா இருந்துச்சு. பிற்காலத்துல அந்த மன்னனை தான் நம்ம பரிசுத்து மன்னன்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். இப்போ கிருஷ்ணர் கோபமா அஸ்வத்தாமனை பார்த்து சொல்றாரு, எந்த மரணத்தை பார்த்து கவலையே இல்லைன்னு சொன்னியோ, நீயே மரணம் எப்ப வரும்னு தவிக்கிற காலம் வரும். உனக்கு உடம்பு முழுக்க தொழுநோய் வரட்டும், எல்லாரும் உன்னை அருவருப்பா பாப்பாங்க. நீ வலியாலையும் வேதனையாலும் துடிக்கணும். உனக்கு இந்த வாழ்க்கையில சாவே கிடையாதுன்னு சாபம் கொடுக்கறாரு. அப்போ இருந்து இப்ப வரையும் அஸ்வத்தாமன் உயிரோட இருக்கிறதா எல்லாரும் நம்புறாங்க. இந்த மாதிரி கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.